வணக்கம் நண்பர்களே. பெரும்பாலான திரைப்படங்கள் சமுதாயத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நன்மையான விஷயங்கள் என்றால் நன்மை பயக்கும், தீமையான விஷயங்கள் என்றால் தீயவை நடக்கும். இது இன்று வரை விவாதிக்கப்படுகிற ஒரு பொருளாகவே இருந்து வருகிறது. அதுவல்ல இந்த பதிவுக்கான விஷயம். இந்த பதிவு ஒரு படத்திற்கான ப்ரமோஷனோ அல்லது விமர்சனமோ அல்ல. ஒரு படம் எனக்குள் ஏற்படுத்திய, எங்கள் குடும்பத்திற்குள் ஏற்படுத்திய ஒரு மாற்றத்தை குறித்த பதிவு இது. எல்லா குடும்பங்களிலும் இருப்பதைப் போல உறவுகளில் ஒரு விரிசல் எங்களது குடும்பத்திலும் இருந்தது. நேற்று எதிர்பாராத விதமாக நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த மாமன் திரைப்படத்தை பார்க்கும் ஒரு வாய்ப்பு எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்தது. ஒரு 22 பேர் ஒரு ரோ முழுவதும் பதிவு செய்து அந்த படத்தை பார்த்தோம் என்பதை விட அந்த படத்தில் வருகிற காட்சிகளோடு நாங்களும் இணைந்து இசைந்து இருந்தோம் என்பதுதான் உண்மை. அந்த படம் முடிவில் எழுந்து வரும்போது எங்களுக்குள் இருந்த பிணக்குகள், விரிசல், பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்பட்டு ஒருவரோடு ஒருவர் கட்டி அணைத்து கண்ணீர் மல்க விடைபெற்றது தான் ஒரு எமோஷ்னல் அட்டாக்காக எங்களுக்கு நடந்தது. இந்த படம் சூர்யா அவர்கள் கதை என்று டைட்டில் கார்டில் காட்டுறாங்க. அருமையான கதை. ஒரு உறவுகளுக்குள் ஏற்படுகிற பிணக்குகள், பிரச்சனைகள், விரிசல்களை மிக அழகாக சொல்லியிருக்கிறது. மாமன் உறவு என்று மட்டுமே என்று நினைத்து நான் சென்ற இந்த படம் குடும்பங்களில் உள்ள அனைத்து உறவுகளையும் மிக அழகாக காட்டியிருக்கிறார்கள். கணவன் மனைவி உறவு, தாய் மாமன் உறவு, அக்கா தம்பி உறவு, அம்மா பிள்ளைகள் உறவு, இப்படி எல்லா உறவுகளையும் சேர்த்த ஒரு கலவையாக தந்திருக்கிறார்கள். படம் பார்க்கிறவர்கள் எந்த வகையிலாவது ஒரு வகையில் பாதித்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் படத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தியேட்டர்லேயே ஒரு பின் ட்ராப் சைலண்ட் என்று சொல்வார்கள். ஒரு சத்தம் கூட இல்லை. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒருத்தர் அழுதுட்ருக்கார், அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒருத்தர் அழுதுட்ருக்கார், முன் பக்கத்தில் பார்த்தா அவரும் அழுதுட்ருக்கார், பின் பக்கத்தில் பார்த்தா அவங்களும் அழுதுட்ருக்காங்க. இப்படி அழுமூஞ்சி படம் என்று நினைக்க வேண்டாம். அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிகழ்ந்த சம்பவங்களாகத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையான விஷயம். உறவுகள் சீர்பட வேண்டுமென்றால் இந்த படம் ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான கருத்தாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு இதை நான் சொல்கிறேன். படம் முடிந்து வெளியே வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அதாவது எங்கள் குடும்பத்தில் 5 குடும்பங்கள் சேர்ந்து தான் இந்த படத்தை பார்த்தோம். 5 குடும்பத்தில் இருந்தவங்கள்லாம் நேற்று பொழுது முழுக்க பீச்சு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ராத்திரி 1 மணிக்கு சந்தோஷமாக வீடு திரும்பி உறவுகளை புதுப்பித்து கொண்டார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இதற்காக நான் நடிகர் சூர்யா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு படத்தை உருவாக்கி தந்த அந்த இயக்குனருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இப்போதும் சொல்கிறேன், இது இந்த படத்திற்கான ப்ரமோஷனோ விமர்சனமோ அல்ல. இந்த ஒரு ஏற்படுத்தின ஒரு எமோஷ்னல் அட்டாக்குக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். நான் நடிகர் சூர்யா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயம் இதை அவரோடு நான் பகிர்ந்து கொள்வேன். அவருக்கு நன்றி சொல்வேன். வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த படத்தை பாருங்கள். குடும்ப உறவுகள் சிதைந்து வருகிற நேரத்தில் குடும்ப உறவுகள் சீர்படுறதுக்கான ஒரு படம் வந்திருக்குன்னா மிகப்பெரிய விஷயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.